ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நாங்கள் வாக்கு போகிற இடத்துல நீங்கள் வாக்கு கேட்கவே வேணாம், நாங்கள் வாக்கு போட தயாராக இருக்கிறோம். மக்கள் முன்னாடி வராங்க. இதில் மக்கள் உரிமைத்தொகை மகளிர் உரிமைத்தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த 1000 ரூபாயை திடீர்னு தூங்கி எழுந்த உடனே 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்துக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியில் அந்த விஷயத்துக்காக வாக்கு பார்க்க போகும்போது அவங்க அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. இதுக்காகவே பாதி ஓட்டு வரும். இதை தாண்டி இப்போ தேர்தல் அறிக்கையில் 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குற தலைவர் அறிவிச்சுக்கிறார். அது மக்கள்கிட்ட நல்லா போய் ரீச் ஆகிருக்கு. அண்ணா நகருக்கு சிற்றரசுன்ற எங்கள் மாவட்ட கழக செயலாளர் நேரடியாக 10 வருஷம் தொடர்ச்சியாக வந்து இருந்திருக்காரு. எங்கள் முன்னாள் சிட்டிங் எம்எல்ஏ அண்ணன் எம்கே மோகனம் பல நலத்திட்ட உதவிகளும் ஒவ்வொரு வருஷமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்குறது நல்ல ரீச் ஆகிருக்கு. அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும்போது மாவட்ட கழகம் ஆலோசனை பேரில் 10 வருஷமாக நடந்திருக்கு. அது இல்லாத அண்ணா நகரில் ஸ்டேடியம், லைப்ரரி, பூங்கா, இது எல்லாமே கார்ப்பரேஷன் பிளானிங் கமிஷன் மூலிமா ஆர்டர் வாங்கி எம்எல்ஏ கட்டியிருக்காருக்கு. இதுக்கு முழு ஒத்துழைப்பு மாவட்ட கழக செயலர் சிற்றரசு அவரோட இல்லைன்னா அண்ணா நகரத்தில் இது கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், பொதுமக்களுக்கு அவ்வளோ தெரியாது. எங்களுக்கு போட்டி இருக்கிற மாதிரியே தெரியலையே. அண்ணா நகரில் போட்டியெல்லாம் இல்லை. இங்கே இருக்கிற சீமான் கட்சி ஆகட்டும், இப்போ புதுசாக ஒரு கட்சி அதுவாகட்டும், இங்கே சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓட்டு இல்லாதவங்க விசில் அடிச்சுன்னு வேட்பாளர் கூட போகிறாங்க. அதுதான் இங்கே நடந்துன்னு இருக்குது. மற்றபடி ஓட்டு போடக்கூடியவங்க 100க்கு 2 பேர் கூட இங்கே அண்ணா நகரில் இல்லை. யோகலேந்திரா 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எம்எல்ஏ இருந்தாங்க. ஆனால் 10 வருஷம் எங்கள் எம்எல்ஏ அண்ணா நகரில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் நலத்திட்ட உதவிகள் கொடுத்துக்கினே இருந்தாங்க. இந்த 10 வருஷத்தில் கொரோனா டைமில் 1000 பேருக்கு அண்ணா நகர்லேயே பெட்டு போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து கொரோனா வந்தவங்களுக்கு வீட்டுக்கே உணவு வழங்கி 10 வருஷம் அந்த மாதிரி ஜனங்களை காப்பாற்றினார் எங்கள் எம்எல்ஏ. இந்த அம்மா 10 வருஷம் எங்கே போச்சுன்னே தெரில. ஏற்கனவே இந்த அம்மா மேலே அதிமுக ஜெயலலிதா இருக்கும் போதே கம்ப்ளைண்ட் நிறையா. நம்ம அதிமுக இருக்கும் போதே பதவியை பிடுங்கணும், மந்திரி பதவியை பிடுங்கினாங்க. அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இவங்களுக்கு அண்ணா நகரில் 10 வருஷம் ஆளே கிடையாது. இப்போ எனக்கு ஓட்டுக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் பொய்யான விஷயம். இங்கே இது அண்ணா நகர் திமுகவோட கோட்டை. அருமையாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இருந்த எம்எல்ஏவே நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் எந்த குறையுமே வைக்கலை. அவர் திமுகவை பற்றி ஒரு குறையும் இல்லாமல் எல்லா மக்கள்கிட்ட நேரடியாக செஞ்சுட்டு இது பண்ணுறதுனால இப்போ இருக்கிற கேண்டிடேட்டு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கடந்த 10 வருஷமாகவே திமுகவுடைய வேட்பாளர் தான் இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொகுதிக்கு நல்லா செஞ்சுருக்காரு. எல்லாருடைய நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் எந்த இது இருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டோம்னா உடனடியாக எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி வருஷம் எங்களுக்கு பொங்கலுக்கு பொதுமக்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பொருள் தரமான பொருளை கிஃப்டாக கொடுத்து நல்லா அந்த தொகுதியை நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் கட்சி எப்படின்னா நாங்கள் எப்போவுமே திமுக யார் நின்னாலும் அவங்களுக்கு நாங்கள் செய்வோம். ஏன்னா அவங்க என்ன ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் நல்லபடியாக சிறப்பாக செய்கிறவங்க. நாங்கள் கேட்குற ஹெல்ப் எல்லாமே திமுக கட்சிக்காரங்க செஞ்சு கொடுப்பாங்க பொதுவாக. அதனால் எம்எல்ஏ யார் நின்னாலும் நாங்கள் அவங்களுக்கு இப்போ இல்லை எப்போ இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு போடுவோம். இவர் நல்லா பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நல்லா இருக்குது சார் செயல்பாடு. ஏன்னா எங்களுக்கு மொத்தம் 10 வாட்டி எம்கே மோகன் தான் நின்னார். அதுக்கப்புறம் திருப்பி எம்கே மோகன் எம்எல்ஏ தான் நின்னார். அவர் செயல்பாடு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக பண்ணுறாரு. கடந்த 5 ஆண்டுலாம் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் இருக்குதுல்ல, அப்போ ஏடிஎம்கே ரூலிங் தான். ஆனால் அப்பயும் இங்கே சிட்டிங் டிஎம்கே தான். இது டிஎம்கே அண்ணா நகர் கோட்டை எப்பவுமே. இப்போ இல்லை, இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு கேட்டாலும் டிஎம்கே அண்ணா நகர் கோட்டை டிஎம்கே தான். தொகுதி மக்களுக்கு இதுக்கு முன்னே போட்டியிட்ட எம்எல்ஏ ரொம்ப நல்லதுமா பணமே இருக்கார். யாரையும் அவாய்ட் பண்ணுறதில்ல. யார் எந்த உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுப்பாரு. இருக்காரு இப்போ தான் போட்டியிட வந்திருக்காரு. அவர் போட்டிக்கிட்டு கண்டிப்பாக அண்ணா நகர் தொகுதியாலும் ஜெயிச்சிருவார், நல்லது செய்வாருன்னு எல்லாம் எதிர்பார்க்குறேன். அவரை செஞ்சால் தான் மக்கள் மத்தியில் நல்ல பேரும் வாங்க முடியும். ஐயா இவரும் நல்ல நட்பர்
நாங்கள் பண்ணிக்கிற நல்லா அந்தளவுக்கு வேலை செஞ்சுருக்கிறோம். பப்ளிக் நல்லா இது பண்ணி நல்ல பேர் புகழமாக இருக்குது. டிஎம்கேக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. யாருனாலும் உதயசூரியன் சின்னத்துக்கு கண்டிப்பாக ஓட்டு ஏகப்பட்ட ஓட்டுகள் கிடைக்கும். எப்போதுமா ஆனால் டிஎம்கே தான் நல்ல முறையில் செய்கிறாங்க. அடுத்த வரவங்க செய்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது நமக்கு. அவர் நல்லவங்க வந்து செய்வதை செய்வாங்க, செய்யாமல் இருக்க மாட்டாங்க, வந்தால் தான் செய்வாங்க. இப்போது நல்லா அவருடைய கவுன்சிலராக இருந்து நல்லா செய்கிறாருன்னாங்க. இந்த தொகுதியில் நல்லா செய்வார். அவங்க வந்ததுலேருந்து இதுவரையிலும் எந்த குறையும் இல்லைப்பா. எது ஒன்றுத்துக்கும் ஒரு தண்ணிக்கா, ஒரு ரோட்டுங்களுக்கா, பிரச்சனைக்கா, மக்கள் எதுக்குமே இல்லை, எல்லாமே பார்த்துக்கிறாங்கப்பா. யாருக்கும் எந்த குறையும் இல்லைப்பா. படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து, காலேஜ் பிள்ளைங்கள்லேருந்து, வயசானவங்க வரலும் எந்த குறையில் எல்லாத்தையும் எடுத்து நடத்துகிறாங்கப்பா. இதுவரையிலும் எந்த குறையும் இல்லை பட்டு. ஓகே, உங்கள் ஆதரவு யாருக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும்? உதயசூரியனுக்கு தான். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரலுமே உதயசூரியனுக்கு தான். 1979லேருந்து இதில் தான் இருக்கிறேன். 18 வயசுலேருந்து இதில் தான் இருக்கேன். அவங்களுக்கு தான் அவங்க அப்பா இறந்த காலத்துலேருந்து புள்ள அந்த காலத்து பேரை வர்றது இதில் தான் இருக்கோம் நாங்கள் தலைமுறைக்கு. அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? திமுகவுக்கு. ஓகே, போகிற இடத்துல மக்கள்லாம் எப்படி வரவேற்பு? எப்படி? அமோக வரவேற்பு. எதுவும் இல்லாததை நாங்கள் சொல்லி கேட்கலையே, இருக்கிறது தான் சொல்லி கேட்குறோம். ஊர் ஃபுல்லாக பெனிஃபிஷரிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. லேப்டாப்பாக இருக்கட்டும், உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் 1000 ரூபாயிலேருந்து இப்போ 2000 ரூபாய் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார் இதுவாக வந்து திடீர்னு ஒரு 5000 சொல்லாமல், அதாவது சொன்னதும் செய்வார், சொல்லாமல் அது அவரே வந்து பிளானே கிடையாது, ஏதோ ஒரு ப்ரிகாஷனாக இருந்து அது மாதிரிலாம் கிடையாது. இதுதான் உண்மையான ஆளுமைன்றது. ஏன்னா அடுத்து 3 மாதம் தேர்தல் அதிகாரிங்க ஏதாவது இதெல்லாம் நிறுத்துவாங்க கொள்ளுவாங்க அப்படின்றது ஒரு கணக்கில் வச்சு உடனே வந்து 3000 சேர்த்து 5000 வந்து கிரெடிட் பண்ண வச்சார். இதெல்லாம் வந்து சாதகம். நிறைய நாங்கள் போகிற இடத்துலலாம் எங்களோட மக்களுக்கு வந்து எல்லாமே அவங்க ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க. அண்ணா நகர் வந்து திமுகவுடைய கோட்டை. எங்களுக்கு எல்லாமே சேர்ந்துக்கிறாருப்பா. இதுதான் அதுதான் இல்லை. எங்களுக்கு ஏதோ இப்போது ஓடு வீடு எங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டுக்கு இது பண்ணிக்கிறாரு. இப்போது ஒரு அதிமுக கட்சிக்காரங்களுக்கு வந்து அலாட் வாங்கி கொடுத்துக்கிறாரு இவ்வளோ பேருக்கு. வாடகை வீட்டுக்காரங்களுக்கு எல்லாமே சேர்ந்துக்கிறாரு. அவர் எதுவும் செய்யலைன்னா அவர் வந்து இந்த 5 வருஷத்தில் எங்களுக்கு எல்லாமே இது பண்ணிக்கிறாரு. ஓகே, உங்கள் கவுன்சிலர் எம்எல்ஏ ஆக போகிறாரு, எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு இப்போ எங்கள் ஏரியாவில் கவுன்சிலராக இருக்கும்போதே எங்களை நல்லா பார்த்தாரு. எல்லாம் பள்ளிக்கூடத்துலலாம் போய் பார்த்தாரு. பிள்ளைங்கள நல்லா சேர்ந்துக்கிறாரு. ஹவுசிங் போர்டெல்லாம் இது பண்ணிக்கிறாரு எல்லா ஏரியாலையும். இப்போ இந்த அண்ணா நகரில் வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆக போகிறாரு. இன்னும் அதிகமாக செய்வார். அவர் கவுன்சிலராக இருக்கும் போது அந்த அறிவலுக்கு தொகுதியில் எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா டைம்லலாம் வந்து யாரும் வெளியே வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் கொரோனா டைமில் இறங்கி வேலை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா டைம்லலாம் உள்ளே எல்லோரும் அடைஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த அரிசி பருப்பு இந்த நலத்திட்ட உதவிங்க செய்யறதுலலாம் எங்கள் மாவட்டத்தையும் அச்சுக்கவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணுறாரு. இந்த மழை நீர் கால்வாயெல்லாம் முதல்லாம் வந்து மழை வந்ததுன்னா தண்ணிங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் தேங்கியிருக்கும். இப்போ வந்து அந்த மழை நீர் கால்வாயின்ற திட்டத்தை கொண்டு வந்து அதில் இது பண்ணியிருக்காரு. அதில் வந்து எந்த இடத்துலையும் தண்ணி நிற்கல. இப்போது நல்லா இருக்குது, நல்லா செயல்பாடு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. இந்த தொகுதி மக்கள் கொடுத்து வச்சுங்கன்னு தான் சொல்லுவேன். 5 ஆண்டுகளில் வந்து சிறப்பாகவே இருந்தது. இப்போ அதை விட இன்னும் சிறப்பாகவே இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே, சிற்றரசு சார் முதல் முறையாக வந்து கேண்டிடேட்டாக போட்டிக்கிறாரு எம்எல்ஏ பதவிக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ரொம்ப திறமையான ஆள், அடிமட்டத்துலேருந்து மேலே வந்த ஆள். இப்போ வந்து இதை விட இன்னும் நிறையவே எங்களுக்கு பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வச்சு தான் மக்கள்கிட்ட நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம். அவருக்காக அவர் தான் வெற்றி பெறுவார். அண்ணா நகர் தொகுதியில் வந்து ஓட்டு கேட்டு வந்து மக்களை சந்திச்சுட்டு வரீங்க, வரவேற்பு எப்படி இருக்குது உங்களுக்கு? அங்கே நல்ல எழுச்சியாக தான் இருக்குது. திமுகனுடைய எழுச்சியை வந்து சிஎம் வந்து எவ்வளோ மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அதோட அதிகமான ஒரு பற்று உள்ள வச்சு நல்ல சேவை செய்துருக்க. அதை நாங்கள் களப்பணியில் ஈடுபடுத்தி என்னுடைய நிர்வாகிகளாக கூட்டின்னு வந்துட்டு களப்பணி ஆட்டி கொண்டு இருக்கிறேன். ஓகே, களப்பணி இதற்கு முன்னாடி தேர்தலையும் நீங்கள் இப்போ களப்பணி ஆட்டிருக்கீங்க. போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? போன தேர்தல் எம்பி தேர்தலில் இந்த வாட்டி வந்து நம்ம திமுக ஆட்சி வந்த உடனே இந்த மகளிருடைய இதை வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிருக்காரு. அதை வச்சு நான் மகளிரெல்லாம் வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து எங்களை ஒரு உற்சாகப்படுத்தி அவங்களும் வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்க போகும்போது அந்த வீட்டுக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்குற அளவுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு வேலை செஞ்சுருக்கோம். ஓகே, களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அண்ணா நகர்? ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 4 முனை போட்டிங்கிறாங்க. இங்கே எப்படி 4 முனை போட்டியா 2 முனை போட்டியா? அந்த காலத்துலேருந்து எனக்கு கருத்து தெரிஞ்ச காலத்துலேருந்து வேலை செஞ்ச திமுகவினுடைய போட்டி தான் இங்கே நல்ல களம் கண்டு வந்துருக்குது. அதனால் திமுக வர்றதுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது.
ஓகே, இந்த 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்களேயா, இப்போ நாம் தமிழர், அதிமுக, தாவேக்காலாம் வந்து சேர்த்து பண்ணுறாங்க, 4 முனை போட்டிங்கிறாங்க. இங்கே எப்படி களம் நிலவரம் இருக்குது? 4 முனை போட்டியாக இருக்குது. 4 முனை போட்டி இருந்தாலும் எங்களுடைய குறிக்கோள் வந்து திமுக வெற்றி வர வைக்கிறது தான் நாங்கள் போராட்டம் பண்ணிருக்கிறோம். ஆமாம். ஓகே, உங்களுடைய வேட்பாளர் சிற்றரசு சார் முதல்ல அண்ணா நகரில் இறங்கியிருக்காரு. அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? நல்ல வரவேற்பு. ஏற்கனவே இருந்த எங்கள் எம்எல்ஏ வந்து நல்ல சிறப்பாக வருடம் அவருக்கு செய்ய வேண்டிய பணியெல்லாம் மக்களுக்கு எங்களுடைய டிவிஷனில் பொறுத்து அண்ணா தொகுதி என்ன சிறப்பாக செய்யணுமோ செய்து வச்சுருக்காரு. அதை அப்படியே நாங்கள் பின்தொடர்ந்து எங்கள் சிற்றரசு மூலிமா நாங்கள் அதை கேன்வாஸ் பண்ணி அதிகம் பண்ணிவிட்டு வாக்கு வாங்கிறதுக்கு சதவீதம் உயரத்துக்கு பாடுபட்டு நான் என் நிர்வாகிகளாம் கூப்பிட்டு வேலை செய்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. போன தேர்தலையும் சரி 5 வருஷமாக நாங்கள் 5 வருஷம் கிடையாதுப்பா, நான் 40 வருஷமாக இந்த சென்னையில் தான் இருக்கிறேன். இங்கே தான் அண்ணா நகரில் தான் இருக்கிறேன். 102வது வட்டத்தில் தான் இருக்கிறேன். நான் பொதுவான இதுதான். ஆனால் நான் 40 வருஷமாக சென்னையில் தான் இங்கே தான் இருக்கிறேன். இந்த பகுதியில் தான் இருக்கிறேன். ஓலை வீட்டிலேருந்து இந்த பகுதியில் தான் இருக்கிறேன். நான் பார்த்து இந்த ஊரில் குடும்பம் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஆட்சி நல்லா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவரும் எம்கே மோகன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒன்றும் எந்த குறையும் கிடையாது சொல்கிற அளவுக்கு. இப்போ சிற்றரசு அவர்கள் அண்ணா நகர் தொகுதியில் முதல் முறையாக போட்டிக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்தால் நல்லா செய்வார். நல்ல டைப்பு நல்லா செய்வார். அவர் வந்தால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சார்னா எங்களுக்கு நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. செய்வார், கண்டிப்பாக செய்வார். அவர் எம்எல்ஏவாக ஜெயிக்க வைப்போம். நாங்கள் எங்களால் ஜெயிக்க வைக்க முடியும். கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். அவருக்காக நாங்கள் ஓட்டு கேட்டு ஜெயிக்க வச்சு அவர் வெற்றி பட வைப்போம். நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவார். ஏன்னா நாங்கள் வந்து டிஎம்கே, நாங்கன்றதை விட அண்ணா நகர் தொகுதியில் மோஸ்ட்லி எல்லாருமே டிஎம்கேக்கு தான் ஒரு உறுதியாக இருக்கிறவங்க. டிஎம்கே ஒரு கோட்டை மாதிரி. அவங்க வந்து டிஎம்கேன்றது இருந்தாலும் சிற்றரசு செய்வாரா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த டவுட்டே கிடையாது. அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. எங்களுக்கு மன திருப்தியாக இருந்தது. அவரோட செயலை எல்லாமே. முதல்ல எம்கே மோகனான் இருந்தார், நல்லா செஞ்சார். இப்போது வந்து தளபதி இன்னும் நல்லா செய்கிறார். காலை உணவு திட்டம், அந்த பஸ்ஸு, முக்கியமாக பஸ்ஸு, புரியுதுங்களா? அந்த பஸ்ஸு எங்களுக்கு கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். இதனால காலையில் எழுந்தோடனே ஒரு 5000 அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி, புரியுதா? இன்றைக்கி தினத்தில் கூலி வேலை போனால் தான் எங்களுக்கு வழி. ஆனால் அப்படிப்பட்டவங்க தலைவரை நினைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டிஎம்கே ஆட்சி 5 வருஷத்தில் சிறப்பாக இருக்குது. இந்த 5 வருஷம் ஆட்சி வந்து மக்களுக்கு விட மகளிருக்கு சிறப்பான ஆட்சியாக இருக்குது. நாங்கள் அண்ணா நகரில் வந்து டாக்டர் அம்பேத்கர் நகர் குடிசை பகுதியில் இருந்தோம். எங்களுக்கு வந்து அப்பப்போ வீடு எரியும், பிரச்சனைகள்லாம் நடக்கும். அப்போ வந்து எங்களுக்கு ஆற்காடு வீராசாமி எம்எல்ஏ இருந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. கலைஞருடைய ஆட்சியில் அவங்க சொன்னதை செஞ்சாங்க. இனி வர காலத்தில் வந்து கலைஞருடைய ஆட்சி எதை சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. மகளிருக்கு சிறந்த பாதுகாப்பும் நல்ல நன்மைகளும் இருக்குது. நாங்களே அதில் ஒரு பயனாளியாக இருக்கிறோம். அதை சொல்கிறதுக்கு எடப்பாடிக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு. அவங்கள மாதிரி ஆர்கே நகரில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய உருவ பொம்மையை வச்சு ஓட்டு கேட்டவங்க திமுக ஆட்சிக்காரங்க கிடையாது. அவங்க வந்து சிறப்பான ஆட்சி செய்கிறவங்க. கலைஞருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப பாதுகாப்போடு நல்ல இதுவோடு இருந்தார். அவர் உடல்நல குறைவால் தான் இறந்தார். அது எல்லா மக்களுக்கும் எல்லா இதுக்கும் வெளிப்படையாக தெரியும். அதை பற்றி வந்து பேசுகிறதுக்கு எடப்பாடிக்கு எந்த அருகதையும் கிடையாது. நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. இன்னும் மேலும் மேலும் செய்வாங்க, அந்த நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஓகே, அண்ணா நகர் தொகுதியில் சிற்றரசு சார் முதல் முறையாக களம் காண்றாரு. சாதகமாக இருக்குமா அவருக்கு? அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பில் இருக்கீங்க? 100% சாதகமாக இருக்கும். என்ன எதிர்பார்ப்பில் இருக்கீங்க அவர்கிட்ட? இன்னும் நல்லா பண்ணுவார்னு, இன்னும் நல்லா பண்ணுவார். ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர், இன்னும் பண்ணுவார்னு ஒரு இது. ஓகே, உங்களுடைய ஆதரவு யாருக்குங்க? செயல்பாடுகளும் சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. தற்போது முதலாக மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்த அண்ணன் சிற்றரசு அவர்கள் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் அளவுக்கு பொதுமக்களை நாங்கள் கவர்ந்து வைத்து கொண்டு இருக்கிறோம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.